நாம் நினச்ச விஷயம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இதை பற்றி நிறைய டைம் பேசியிருக்கோம். திமுக கூட பாமக இணைய போகிறது. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி அதுவும் இணைய போகிறது. இதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் ஓப்பனாக பேசுனது கிடையாது. என்ன பேசியிருக்காங்க டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வட மாவட்டங்களில் திமுகவோட வாக்கு சதவீதம் போன டைம் ரொம்ப 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 அடி வாங்கியிருக்கு. முக்கியமாக 64 தொகுதியில் வெறும் 44 தொகுதியும் தோல்வி தான் பெற்றிருக்கு. ஸோ வட மாவட்டங்களில் மிகப்பெரிய தோல்வி சந்தித்திருக்கு. இதனால் வட மாவட்டங்களை ஸ்ட்ராங் படுத்துவதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் ஒரு குழுவும் அமைத்து தேர்தலுக்காக பணிகள் வட மாவட்டங்களில் செய்து கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் வட மாவட்டத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பாமகவை திமுக கூட்டணியில் இணைப்பதற்கான பல பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. இதை உறுதிப்படுத்துகிற விதமாக தான் ராமதாஸ் அவர்கள் திமுக பற்றி ரொம்ப பாசிட்டிவாக கலைஞரை பற்றியும் பாசிட்டிவாக பேசியிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணிக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. நீங்க திமுகவோட கூட்டணி போகக்கூடாதுன்னு சொல்லி அன்புமணி அவர்கள் ராமதாஸ் கிட்ட சொல்றாங்க. ஸோ ராமதாஸ் அவர்கள் இல்ல திமுக ஏன் நான் யார் கூட கூட்டணி போகணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க அப்படி சொல்றாங்க. அதனால தான் இப்ப கட்சிக்குள்ளே பல சண்டைகள் போய்கொண்டு இருக்கு. அது வேற விஷயம். இப்ப தொடர்ந்து திமுக பாமக கூட்டணிக்கு இழுத்து கொண்டு இருக்கிறது. பாமக கூட்டணிக்கு திமுகவோட வரப்போகிறது. அப்போ ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். பாமக திமுகவோட கூட்டணி வைத்தா கண்டிப்பா விடுதலை சிறுத்தை கட்சி திமுக இருந்து பிரிந்து விடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். இதை பத்தி திருமாவளவன் அவர்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது, நடந்தா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த மாதிரி நாங்கள் எந்த விதமான செயலும் செய்யல அப்படி சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ எல்லாமே தலைக்கீழா மாறி இருக்கு. ஸோ திருமாவளவன் அவர்கள் திடீர்னு தன்னோட பேச்சில் கொஞ்சம் மாற்றம் தெரிகிறது. ஸோ இன்னைக்கு பிரஸ் சந்தித்த திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. நீ பாமக பாமக நிறைய பிரச்சனைகள் போய்கொண்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப பாமகல எத்தனை பிரச்சனை போயிட்டு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அது அவங்க பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ பாமக நான் என்னைக்குமே எதிரியா நினைத்தது கிடையாது, அவங்களோட வழி வேற என்னோட வழி வேற அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டாங்க. இந்த ஊருக்கே தெரியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் பாமகவும் எந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேர் சேரவே மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் தன்னை பொறுமைப்படுத்தி கொண்டு தன்னை கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து கொண்டு டவுன் ஆக்கி கொண்டே போயிட்டு இருக்காங்க. திமுகவோட கூட்டணியில் இணைந்து விட்டார்கள். தன்னோட எதிரியான பாமகவை எதிரியே கிடையாது, அவர் எங்களுக்கு அரசியல் எதிரியே கிடையாது அப்படி சொல்லி திமுக பாமக அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கூட்டணி இப்போ அமையும் போகிறது. ஸோ இது எல்லாமே அரசியல் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாது, புதிராகவே இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்தா திமுகவுக்கு மிகப்பெரிய பலமான்னு கேட்டா எஸ், மிகப்பெரிய பலம். வட மாவட்டங்களில் பாமக பலம் பயங்கரமாகவே இருக்கு. என்னதான் உள்ள உட்கட்சி பூசல் அதிகமாகவே இருந்தாலும் பாமகவோட பலம் வட மாவட்டங்களில் அதிகமாகவே இருக்கு. திமுக கூட்டணியில் பாமக இணையும் போது திமுக வட மாவட்டங்களில் போன டைம் வின் பண்ணதை விட அதிகமான வாக்கு சதவீதம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த சைடு பார்த்தா அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைந்து விட்டால் இங்க திமுக என்னதான் கூட்டணி ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் எந்த கட்சி பல கட்சிகள் கூட்டணிக்கு வந்தாலும் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். இது அசைக்க முடியாத நம்பிக்கையில் தமிழக மக்கள் இருக்காங்க. என்ன நடக்க போகிறது, பாமக யார் கூட கூட்டணி வைக்க போகிறது, தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி வைக்குமா வைக்காதா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?